ஹரி ஓம் நமஸ்காரம். நான் தரணி நம்பூதிரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எந்திரம் ராஜகோபால எந்திரம். இந்த ராஜகோபால எந்திரம் கிருஷ்ணரோட வகையில் கிருஷ்ணரோட எந்திரமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எந்திரங்களில் சைவ எந்திரம், வைணவ எந்திரம், சாத்விக எந்திரம். சைவ எந்திரம் அப்படின்னு சொல்கிறது சிவ சம்பந்தமாக சிவன், முருகர், விநாயகர் அவர்களுடைய எந்திரங்கள் சைவ எந்திரங்கள். வைணவம் சொல்லக்கூடியது பெருமாள், மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட எல்லா எந்திரங்களும் வைணவ எந்திரம். சாத்விக எந்திரம் சொல்றது அம்பாள், தேவியை குறிச்சுள்ள எந்திரங்கள் சாத்விக எந்திரம். ஸோ இன்னைக்கு இந்த ராஜகோபால எந்திரம் வைணவ எந்திரம், அதாவது வைணவ எந்திரம் சொல்லக்கூடிய விஷயம். இது கிருஷ்ணரோட யந்திரம். இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜாதகத்தில் சூரியனுடைய பலம் இல்லாதவர்கள், பேர் புகழ், சூரியன் நீஜமாகவோ, சூரியன் அந்த சூரியனோட தன்மை இல்லாமல் நீஜம் அடைந்து விட்டது, சூரியன் கெட்டு போச்சு, இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்த எந்திரங்களை பயன்படுத்தலாம். ராஜகோபாலம் அப்படின்னு சொன்னால் ராஜா மாதிரி வாழக்கூடியது, பேர் புகழ் எல்லாமே அதில் கிடைக்கும். பழங்காலத்தில் ராஜகோபால எந்திரங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அளவு நிலவில் இல்லை. இது கேரளாவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ராஜகோபாலம் யூஸ் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னா, நம்ம ஒரு வேலையில் இருக்கோம்னா நமக்கு அந்த பேர் புகழ் பதவி எல்லாமே கிடைக்கும். அரசியல்வாதிகளும் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஒரு ஃபேம் வேணும் அப்படின்னா இந்த ராஜகோபால எந்திரம் யூஸ் பண்ணலாம். இந்த ராஜகோபால மந்திரம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லணுன்ட்டு இல்லை. நீங்கள் நமோ கிருஷ்ணாய நம, நமோ நாராயணாய நம இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த எந்திரம் நம்ம தரிச்சிட்டு இந்த மந்திரங்கள் சொல்லலாம். அதோட மந்திரம் நான் சொல்கிறேன். கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாம் அபயங்கரா கோவிந்த பரமானந்தா சர்வம் மே வசமானயா. இப்போ இதில் பாருங்க, பக்தானாம் அபயங்கரா, பக்தர்களுக்கு அபயகரத்தை நீட்டணும் மகாவிஷ்ணு. அப்போ சர்வம் மே வசமானயா, எல்லாம் என் வசமாக வேண்டும் என்று இந்த ராஜகோபால மந்திரம் மூலமாக நம்ம கிருஷ்ணர்கிட்ட கேட்குறோம். இந்த மந்திரத்தை எந்திரம் தரித்து இந்த மந்திரம் சொல்லலாம். அப்படி அந்த மந்திரம் உங்களுக்கு சொல்ல முடியலன்னா நமோ நாராயணாய நமோ கிருஷ்ணாயன்னு சொல்லலாம். நன்றி.